ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் படிக்கக்கூடிய ஸ்டடி பிளான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மார்னிங் எப்போயுமே 4 to 6 அது எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். டெய்லியுமே அதில் எப்போயுமே தமிழ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து இந்த ஷெடியூல் போட்டிருக்கேன். இந்த ஷெடியூல் ரெகுலராக ஒரே மாதிரி இருக்குமானா கிடையவே கிடையாதுங்க, மாறி மாறி தான் இருக்கும். இன்றைக்கி எனக்கு இருக்கிற பர்சனல் ஒர்க்கை தவிர மீதி இருக்க டயத்தில் தான் இந்த ஷெடியூல் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் ஃபோக்கஸ் பண்ணுற சப்ஜெக்ட் ரெண்டு தான், மேக்ஸும் அயனமும். அயனம் டெஸ்ட் போட்டதுனாலேருந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது அயனமுக்கும் மேக்ஸுக்கும் தான். அப்படி இப்படின்ற டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணி ஒரு 8 hours போட்டிருக்கேன். இந்த 8 hours நான் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணுறேன். டைமிங் வச்சு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரெகுலராக பார்த்திங்கன்னா இதே ஸ்டடி பிளான்னா 10 o'clock மேலே இருக்குமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு நாள் மாறும். அந்த டேயில் ஒர்க்கை பொறுத்து ஸ்டடி பிளானும் மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் 8 hours கிடைக்கும், 10 hours கிடைக்கும், ஏன் 4 hours கிடைச்ச டே கூட இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். இன்றைக்கி முன்னாடி நாளே தெரியும் இல்லையா இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குங்கிறத. அதை பொறுத்து இன்றைக்கி நான் ஸ்டடி பிளானை நான் பிளான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 100% முடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க நான் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்யூஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நான் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஸ்டடி ஃப்ளாக் மட்டும்தான் அப்லோட் பண்ணணுமா, இல்லை என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டியும் பண்ணலாமா அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் டைம் டேபிள் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ 10 to 11:30 போட்டிருக்கேன்னா அந்த 10 to 11:30 படிப்பேன். ரிமைனிங் டைம் ஃப்ரீ டைம் போட்டிருக்கேன்ல, அதில் ரெகுலராக வேறு என்னோடய ஒர்க்கு தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அதையும் கேப்சர் பண்ணி போடலாமா, இல்லை ஸ்டடி ஃப்ளாக் மட்டும்தான் போடணுமா அப்படிங்கிறத உங்கள் ஒப்பீனியனாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். மார்னிங் ப்ரிப்ரேஷனை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கேரட் பார்த்தீங்கன்னா வாங்கி 2 days கிட்ட ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் வாடிடுச்சுன்னு டக்குன்னு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். எல்லாமே என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோனோ அது எல்லாமே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ண வேண்டிய பாத்திரம் எல்லாம் நான் கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஸோ எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே சாப்பாடும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம எக்ஸாமுக்கே படித்தாலுமே ரெகுலர் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. அப்படியும் ஹெல்ப் பண்ணாலும் ஒரு நாள் 2 நாள் அப்படி தான் ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி நம்ம பண்ண வேண்டிய வேலையை எப்பவுமே பண்ணி தான் ஆகணும். இது பண்ணுறதுனால ஸ்டடி டைம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தாலும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யோசித்து பார்ப்பேன், இந்த ஃபுல் டைமாக இதுக்குன்னே படிக்கிறவங்கலாம் ஃபுல் எஃபெக்ட் போட்டு படிப்பாங்கள்ல, நம்ம இந்த வேலையை பார்த்துட்டு அதையும் படிக்கிறோமே, நம்ம அவங்களோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக போட்டு படிக்கிறோமா அப்படிலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். அப்படி யோசிச்சும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஓகேன்னு சொல்லிட்டு சமாதானிட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வீட்டு வேலையும் பார்த்துட்டு படிக்கிறதா இருந்தால் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, உங்களோட மைண்ட் தாட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா இங்கே ரசம் இருக்குது, இங்கே சாதம், அதுக்கப்புறம் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சிம்பிள் லஞ்சு தான் பிளான் பண்ணியிருந்தேன் மார்னிங்கு. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 o'clock ஆகுது. 10 to 11:30 இந்த 1.5 மணி நேரம் ப்ரிப்ரேஷன் எந்த மாதிரி போகுதுன்னு பார்ப்போம். மேக்ஸ் தான் இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் மார்னிங்கே பார்த்திங்கன்னா வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். இப்போல்லாம் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது. வீட்லேயே இருந்தாலுமே அந்த ஹீட்டை தாங்கவே முடியல. அதனால வாரத்தில் 2 times இந்த மாதிரி வெந்தயம் வச்சு குடிங்க. இதில் நல்லாவே எஃபெக்ட் தெரியும். இது நல்லா அரைச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour வச்சுட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாஷ்க்கு சீவக்காய் தான் யூஸ் பண்ணுவேன். இது கஞ்சி சாப்பாடு இருக்கும் இல்லையா, சாப்பாடு வடித்த கஞ்சி தான். என்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கணும் அன்றைக்கி கண்டிப்பாக சாப்பாடு வச்சு இந்த மாதிரி வடித்து வச்சுப்பேன். இது கூட சீவக்காய் கரைச்சிட்டு இதை தலைக்கு தேய்ச்சி 1/2 hourக்கு அப்புறம் சீவக்காய் போட்டு குளிச்சிடலாம். இதில் போட்டு குடிங்க. நல்லா முடி பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். வேறு கெமிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் சின்ன வயசுலேருந்தே ட்ரை பண்ணுறது. எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் டைம் பார்த்திங்கன்னா 10:30 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் டைம் டேபிளில். ஆனால் அது வரைக்கும் என்னால் படிக்க முடியல. ஒரு 10:10க்கே செம்ம தூக்கம் வந்துடுச்சு. சரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு படித்தாலும் நம்ம மைண்டில் ஒன்றும் ஏற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்க போயிட்டேன்.
உங்களோட ப்ரிப்ரேஷன் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சா, டைம் டேபிள் போட்ட மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.